நாம் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் நம்மளை பார்த்து தான் நம்ம பசங்க வளருவாங்க, நல்லதுலேயும் கெட்டதுலேயும் சரி. அன்பர் ஒருத்தர், அவர் ஸ்கூல் டைம்லேருந்து ஃப்ரெண்டு, ஹாஸ்டல் ஒன்றா படித்தோம். ஹாஸ்டலில் தான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன். அவர் வந்து சாப்பாட்டை வேஸ்டே பண்ண மாட்டார். ஒரே பருக்க கூட கீழவும் செஞ்சாது தட்டிலையும் மிச்சம் வைக்க மாட்டார். அந்த மூணு வருஷம் ஹாஸ்டலில் அடிக்கடி அவர் கிண்டல் பண்ணுறதை நான் பார்த்துருக்குறேன். டே என்னடா இந்த தட்டு கழுவ வேண்டிய அவசியமே இல்லைன்ட்டு. ஓகே, இங்கே ஹாஸ்டல் தான் அப்படின்னு பார்த்தா கல்யாணத்துக்கு போகிறப்போ பார்த்தேன். கல்யாணத்துலேயும் அவர் வந்து இலையை அப்படியே சுத்தமாக சாப்பிட்ருப்பார். ஊறுகாய் தான் அதிகபட்சம் மிச்சம் வைப்பார், அவர் காரம் அதிகமாக சேர்த்துக்க மாட்டாருன்ட்டு. ஓகே, இப்போது ரீசெண்டாக அவர் கல்யாணம் குழந்தெல்லாம் இருந்தது. ரீசெண்டாக அவர் ஒரு கல்யாணத்து குடும்பத்தோடு வந்திருந்ததை பார்த்தேன். சரி, இப்போ இப்படி என்ன பண்ணுறாருன்னு பார்க்குறதுக்கு போய் பார்த்தா அவர் 2 பசங்க நடுவில் உக்காந்துக்கிட்டு ஒவ்வொரு சாப்பாட்டு பொருள் வரும்போதும் இது வேணுமான்னு பசங்களை கேட்குறாரு. வேணும்னா மட்டும்தான் அது இலையில் வைக்க சொல்கிறாரு. இலையில் இருக்கிறத கிளியராக சாப்பிட்றதுக்கு 2 பசங்களுக்கு எஜுகேட் பண்ணுறாரு. பசங்க காய்கறிங்க மிச்சம் வச்சா அந்த காய்கறி இவர் சாப்பிட்டு முடித்தார். 3 பேரும் சுத்தமாக சாப்பிட்டு முடிச்சிருந்தாங்க.